ரெண்டாவது நாள் மலேசியாவிலேருந்து அதோட தொடர்ச்சி தான், அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான். ராவண குகைக்கு உள்ளார போயிட்டு வந்துட்டு இப்போ முருகனை பார்க்க போகலான்னு வெளியே வந்தேன். வெளியே வந்தோன்னே எல்லாத்தையும் அழகாக வீடியோலாம் எடுத்துட்டு அந்த ராவண குகைன்றதால அந்த இது பராந்து இருக்கும் இல்லையா, அதோட இது. ஆனால் என்ன ஒரு மிஸ்டேக்னால் எல்லா கோயிலுமே மூடி இருந்தாங்க நாங்கள் போகிற டைமில். அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இத்தனை நாள் கனவுலையும் இத்தனை நாள் பார்த்தே ஆகணும், இங்கெல்லாம் போவேனா, அங்கெல்லாம் மிதிப்பேனா, இங்கே பக்கத்தில் இருந்துட்டு இதெல்லாம் என்னால் போக முடியுமான்னு நினச்சிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒன்று நடந்துடுச்சு. அதுதான் பக்கத்தில் இருக்க அந்த முருகன் நேராக பெருசாக நிற்பார்ல, அதுக்கு முன்னாடி என்னடா நாடக தொடர் மாதிரி எனக்கே இது பிடிக்கல. ஏன்னா ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது அதுக்குள்ளார. ஏன்னா வந்தால் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் இல்லையா. அடுத்த டைம் என் குழந்தைங்களுக்கு கிடைக்கும், எனக்குமே வாய்ப்பு கிடைக்கும், சாமியெல்லாம் கும்பிடுவேன். ஆனால் முதல் டைம் நம்மளை அறியாமல் கிடைக்கிற அந்த அனுபவம் அதுதான் சுவாரஸ்யமே. எப்படி எல்லாருக்கும் முதல் காதலை தான் பெரிய நினைவாக இருக்கிறோமோ அந்த மாதிரி தான். சரியாக என்னோடய வாய்ஸ் கோராக எடுத்துகிட்டு போக முடியல. இன்னொன்று நடுவில் உச்சி கொட்டுறதும் கம்மா புல் ஸ்டாப்பு அப்பாஸ்டமி குறி மாதிரி நான் என் பேச்சில் காட்டிக்கிட்டே இருக்கிறேன். வேறு வழி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு ஸ்டூடியோலையோ எனக்கு இப்படி தான் பேசணுன்னோ எந்த ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டோலாம் இல்லை. மனசில் படுறத எப்படி வீடியோவை எப்படி தான் வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு தெரியாத நான் எடுத்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறனோ அந்த மாதிரி தான் என்னோடய பேச்சுமே. இப்போ 20 நிமிஷம் பேசணுன்னா என் மனசுலேருந்து தானே பேச முடியும். எப்படி நான் இந்த உலகத்தை ஏமாற்றிட்டு பேச முடியும். அப்புறம் இங்கே சின்னதாக ஜூ, இதுக்கு 4 வெள்ளியோ 5 வெள்ளியோ அதை கட்டிட்டு உள்ளார போனோடனே மயில், மான், கோழி, வண்ணப்பறவை எல்லாத்தையும் பார்த்து அழகாக ரசிச்சுட்டு இதெல்லாம் காட்டணும். இங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக மெயின்னு. இங்கே எல்லோரும் வர காரணம், ஏன் முஸ்லீம் வராங்க, ஏன் எல்லோரும் காரணம் வராங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது, ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. அந்த ஆச்சரியத்துலேயே நம்ம முருகனும் இருக்கிறாரு. அதனால் எல்லாருக்கும் அது பயனடைகிறதுக்கான ஒரு பெரும் ஆற்றலாக அது இருக்குது. அது உங்களுக்கு தெரியாதுங்க. நான் இன்னும் கிட்ட போல் அந்த எந்திரிச்சு நிற்கிற முருகன் அந்த ஹைட்டு அவ்வளோ பெருசாக பார்க்கக்குள்ள அதை நான் கிட்ட போகிறதுக்கு ஆசைப்பட்றேன் தான். இருந்தாலும் அதை நெருங்க எப்படா போய் பார்ப்போன்னு க்யூரியாசிட்டியும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக தான். ஆனால் இங்கே பாருங்கள், அது ஆச்சரியம் என்னன்னா, சிவராத்திரிக்கு நைட் டியூட்டி அன்றைக்கி தான் முடியும், எனக்கு லீவ் அன்றைக்கி தான் கிடைக்கும். எக்ஸ்ட்ராவாக லீவ்லாம் எடுக்க முடியாத அளவுக்கு இவன் சிவராத்திரிக்கு முன்னாடி தான் ஒரு சிவராத்திரிக்கும் எனக்கு உண்மையாலுமே இந்த கோல்டன் பீரியடு நல்லது நடக்கும், நான் ரொம்ப என் மனசு குளிருன்னா அது சிவராத்திரி அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேங்க. நான் நான் கடவுளை நினைக்க ஆரம்பித்ததும் அந்த சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்கப்புறம் எல்லா சிவராத்திரியும் நான் சாமி கோயிலுக்கு போவேன், இல்லை கட்டாயமாக சாமி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். சிவராத்திரி அன்னைக்கு ஆரம்பத்திலலாம் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுவேன், உள்ளுக்குள்ளார சாமியை போயிட்டு வந்து நினைப்பேன். அடுத்தடுத்து சிவராத்திரிக்கு மிகப்பெரிய மாற்றமாக எல்லாமே ஒவ்வொரு டைமும் மாற்றம் எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால் கட்டாயமாக நான் ஒன்று சொல்கிறேன், அடுத்த சிவராத்திரிக்கு இன்றைக்கி நான் என் மனசளவில் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறேன்ல, ஆனால் எனக்கு பாரமாக இருக்கிறது கடன் தானே. ஆனால் அடுத்த சிவராத்திரிக்கு என் கடனெல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு நான் சொல்லுவேன். அதை சொல்ல வைப்பார், நான் வேறு இடத்துல நிற்பேன். ஏன் சுயநலமாக நினைக்கிற அப்படின்னு நீ நினைப்பில்ல. கடன்ன்றது வெறும் பணக்கடன் மட்டும் இல்லை, என்னோடய கடமையான கடனும். எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு சரியான ஒரு இடத்துல உட்காருன்றத நான் மகா நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. காஃபி குடிச்சேங்க, அதான் அந்த பிரேக்கு. ஷகீப் கண்டிப்பாக இவனை இந்த ஜென்மத்தில் நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு எனக்கு எந்த இதுவுமே இல்லை. இந்த வீடியோவோ அந்த ஒரு 17 நாளும் அந்த ஒரு 2-3 நாள் தான் ரொம்ப நெருக்கமாக பழகினது. ஆனால் இந்த ஜென்மத்தில் யாரோ ஒருத்தவன் இனி இந்த ஜென்மத்தில் நான் பார்க்க போகிறதில்ல. ஏதோ இந்த காலத்தில் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் இன்ஸ்டாவோ ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒரு போஸ்ட்டில் நான் இவனை கடப்பனே தவிர
நேரில் இனிமேல் இவன் கூட இவ்வளோ நேர பயணங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இவன் எனக்கு ஒரு கிராண்ட் சான்ஸை கொடுத்தான். என் முருகனை காண வச்சான். என்னை அழகழகாக நிறையா ஃபோட்டோ எடுத்தான். யாரா நீன்னு தான் தோணுச்சு. சம்டைம்ஸ் காட் கிவிங் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆச்சரியமாக கிடைக்கிற எல்லா நட்புகளும் உறவுகளுமே வந்து சில நேரத்தில் அது நம்ப முடியாத ஆச்சரியத்தில் சேர்ந்து பெரிய பரிசாக தான் இருக்குமே. தேங்க்ஸ். அப்புறம் நிறையா குரங்குகள் இங்கே இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம தமிழை வந்து எங்கே எப்படி நிலைநாட்டணும்னு தமிழ் கடவுள் முருகனா. அதனால் முருகனை நம்ம சேர்க்கறதோடு இல்லாத தமிழோட பெரும்பலமான ஆற்றல் என்னன்னா, திருவள்ளுவர் அங்கே வச்சு 1331 குறளையும் அங்கே வச்சுருக்குறாங்க. இது ஒரு சின்ன ஜூங்க. இதுவும் வந்து ஒரு குகை தான். ஆனால் இங்கே எல்லா சாமியும் இருந்தாங்க. அவ்வை வந்து பழம் கொடுக்கறது இங்கே தான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு அடுத்து இங்கே வந்து சாமி. அதுக்கப்புறம் ஒரு பாம்புகள் சரணாலயம் இருந்துச்சு. அதில் யாருக்கும் தெரியாத வீடியோ எடுத்தேன். எடுக்க முடியுமா, எந்த அளவுக்கு எடுத்துருக்குன்னு தெரில. இந்த வீடியோ எதையுமே நான் முன்னாடி நின்று பார்க்கல. ஆனால் ஓரளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். இதில் ஃபுல்லாக சாமி தான். என்னோடய ஓன் வாய்ஸை இதில் போட முடியாது. ஆனாலும் நான் சொல்கிறேன். இங்கே ராமன் லக்ஷ்மணன் அந்த சீதையை வந்து அனுமன் எடுத்துகிட்டு வந்த ஸ்டோரி தான் அந்த பிக்சரு. ராமன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒப்படைக்கிறாரு. ஒப்படைச்சிட்டு அந்த குடும்பமாக நின்றுட்டுருக்குறாங்க. அந்த சைடு அந்த 6 முருகரையும் காட்டுறாங்க. எந்த திருத்தணி, மருதமலை, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், பழனிமலை. அப்புறம் இன்னொரு முருகன் என்னென்னா, அடிக்கடி நான் மருதமலையை தான் மறப்பேன். இன்னொரு முருகனை எதையோ ஒன்றத்தை மறந்துட்டேன். சாமி மலை. மீதி மறந்துட்டா நீங்கள் போட்டுங்க. எல்லாம் நம்ம அதாவது மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும், எப்படினாச்சும் கொண்டு சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டில் வந்து நம்ம ஊரில் பெரிய பெரிய கோயிலை வச்சு அங்கே நிறைய கதைகள் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு எப்படின்னா கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு எல்லா லட்சுமியும் எல்லா அவதாரங்களையும் எல்லாத்தையும் அழகழகாக வரைஞ்சி நல்ல பெயிண்டிங்கு நல்ல சிலை சிற்பம் அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. டக்குன்னு வீட்டில் ஆளுங்க வந்துட்டாங்க. இது பாருங்கள், பிரம்மன் வந்து பாம்பில் நிற்கிறாரு. என்னன்னா முக்கியமாக ஒரு வீடியோவுக்கும் அடுத்த வீடியோவுக்கும் அதை ரொம்ப எடுக்கிற கேப்பே வந்து இந்த சூழ்நிலை தான். பக்கத்தில் ஆள் இருக்கிறாங்க. சரியாக எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. நானும் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறேன். நான் சரி பண்ணுறதுக்கும் இருந்தாலும் நீங்களே பார்த்துருக்குறீங்க. அதிகமாக லைக்கோ சப்ஸ்கிரைபரோ பெருசாக விழாது தான். ஆனால் நான் வந்து அதான் நம்பிக்கை விடக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆச்சரியத்தை இந்த ஹிந்து விஷயத்தை நம்ம தானே கொண்டு போய் சேர்க்கணும். யாரையும் வெறுக்கிறதுக்காக இல்லை. எனக்கு நெருங்கிய நண்பர்களே கிறிஸ்டின் தான் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் என் ஹிந்துவை அவங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா இப்போ எனக்கு நெருங்கிய நண்பர்கள் என் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே என்னோடய ரத்தமாக தானே இருப்பாங்க. எங்கிட்டேருந்து ஏதோ ஒரு புரிதல் இல்லாததையோ ஆர்வத்துலேயோ ஒரு வறுமையிலோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மற்ற இதுக்கு செலுத்திட்டாங்க. அதுலேருந்து திரும்பி வரலாம் சொல்லலை. ஆனால் நம்மளோட இது என்ன, அது ஏன் இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ அழகழகாக வச்சுருக்கிறாங்க. நடராஜர்னா யார், பிரம்மானா யார், சண்டிகேஸ்வரர்னா என்னது, பைரவர்னா யார், துர்க்கை அம்மன்னா யார், திரௌபதினா யார், நம்ம தட்சிணாமூர்த்தினா யார், குரு பகவான்னா யார், சுக்கர பகவான்னா யார், சனி பகவான்னா யார், சூரிய பகவான்னா யார், குரு யார், வியாழன் யார், புதன் யார். இந்த நாட்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை எவ்வளோ அழகழகாக படைச்சிருக்கிறாங்க. எதுக்கு குலதெய்வம் உருவாச்சு, எதுக்கு கடவுள் வந்து இவ்வளோ வேரியேஷனாக இருக்கிறாங்க. இது ஏன் வந்து இவ்வளோ பாடம் எடுக்கிறதுக்காக தான் இப்படி நாயன்மார்களை 62 நாயன்மார்களை படைச்சாங்களா? 32 நாயன்மார்கள் நம்மளுக்கு கற்பிக்க தான் வந்து தியாகராஜ சாமிகள், நாயனார், அப்புறம் நிறையா சாமிகள் அவங்கள எல்லாருமே வந்தாங்களா? ராமானுஜர், நிறையா பேர்.
அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து வெளிக்காட்ட வந்ததெல்லாம் எதுக்காக? ஏன் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு 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 விதமாக வந்து இவங்கெல்லாம் வந்து பரவுனாங்க? ஏன் இவங்களோட சக்தி ஆதிக்கம் அதிகமாக இருக்குது? ஒரு இடத்துல அழகாக மட்டுமே தெரிகிற இடத்துல ஏன் கடவுளை வச்சாங்க? ஏன் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியும் நம்மளோட கடவுளை வந்து அவ்வளோ பூரிப்பாக இருக்குது? நீங்கள் எவ்வளோ வெறுத்தாலும் கடைசியாக எங்கே வரோம்? ஒன்றும் இல்லை, யதார்த்தமாக நேற்று வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து கீழே நான் நடந்து வரக்குள்ளே மயில் வந்துச்சு. அங்கே எங்கேயுமே மயிலோ எந்த ஒரு மிருகமும் நாய் கூட அது அலையாது. ஆனால் அந்த மயிலை பார்த்தோன்னே நான் காலையில் நினச்சேன் மயிலை பார்த்தா நல்லா இருக்கணும்னு. ஆனால் கடவுள் என் கண்ணில் மயிலை காட்டக்குள்ள முருகனே அனுப்பியிருக்கிறாருன்னு தானே நினைப்பேன். அங்கே நிறையா விளையாட்டு பொருட்களும் இருந்துச்சு. சரி சொல்லிட்டாங்க, பார் எங்கள் அண்ணன் முருகன் தெரியறான், முருகர் தர்றாரு அழகா. இதை நீங்கள் நான் வீட்டில் 75 இன்ச்சு டிவி வச்சுருக்கேன்ல, அதில் பார்த்தா இன்னும் பிராண்டாக தெரியும். இதில் பார்க்கக்குள்ளேயும் உங்களுக்கு ஃபோனில் பார்த்தா சின்னதாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள நான் பேசுகிறத விட நான் எவ்வளோ ரசித்து எடுத்துருக்கிறேன். அது அழகியெல்லாம் தெரியாது, ஆர்வத்தில் நோண்டி நோண்டி உள்ளார போய் போய் தேடி தேடி பார்த்து எடுத்துருக்கிறேன். கடவுள் என்றது அழகாக காட்டணுன்றதுலாம் எனக்கு அழகில்லை. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாங்க. தூண்லேயும் துரும்புலேயும் மண்ணுலேயும் எல்லா கல்லுலேயும் குகையிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு தான். இங்கே அதிசயமாக இருந்துச்சுங்க, யானையும் காளையும் சேர்ற மாதிரி என்ட்ரன்ஸு. அது சூப்பராக இருந்துச்சு. வெளியே ஆடு. இங்கே தாங்க நான் சொன்னேன்ல, அந்த திருக்குறள் தமிழ் 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 வந்து தமிழ் தேசியம் நம்ம சொல்கிறோம்ல, அதை எப்படி தமிழ் தேசியமாக ஆக்கணும்? யாரையும் குறை சொல்கிறதுக்காக நான் எந்த தமிழ் தேசியம் சொல்லலை. தமிழை நம்ம வீட்டுக்குள்ளார அதை பிறக்க வைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளார இலக்கியத்தை கற்றுக் கொடுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளார இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கணும். இலக்கணம் அதை அதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்கணும். காங்காச்சா நமக்கும் தெரிஞ்சிருக்கணும். நாணன்றது தமிழ் மேலே நம்மளுக்கு அறிவு வரணும். பிழை இல்லாத நம்ம இருக்கணும். இப்போ எல்லாம் சொல்கிறல்ல, நீ அட்வைஸ் சொல்கிறியோ, நீ இதை பதிவு பண்ணுறியோ, உனக்கு இருக்குதான்னு கேட்டால் எனக்கு இல்லை. ஆனால் அதை எப்படின்னாச்சும் என் தலைமுறைக்கு நான் அதை காப்பாற்றியே ஆகணும். இல்லை நான் சிபிஎஸ்சி தான் படிக்க வைப்பேன், நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைப்பேன்றதுலாம் எனக்கு ஆர்வம் இல்லை. இன்றைக்கி தெளிவாக சொல்கிறேன், தமிழ் ஒரு மகா பெரிய சொத்து. ஏன்னா யாரோ எழுதின பழைய கவிதை ஒரு எழுத்து நல்லா இருந்தால் கூட அது காலம் ஃபுல்லாக அந்த எழுத்து பல டிரான்ஸ்லேட்டாக போகும். ஸோ என் மொழி அதை அழகாக கற்றுக்கிட்டா அதுலேருந்து பிறக்கிற எல்லா வார்த்தையும் அது வந்து பல டிரான்ஸ்லேட்டாக ஆகும். ஸோ என் மொழியில் நான் வந்து அறிவார்ந்த சிந்தனையாளனா இந்த மனுஷமாக இருக்கணும். இந்த திருவள்ளுவர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் இவனை ஏன் போட்டுறாருனா, ஏன் காசின்னு சொல்கிறேன்னா, அங்கே நின்றுட்டு ஜம்முவில் நின்றுக்கிட்டு பேசினாலும் மோடிஜி வந்து பேசுவார். திருக்குறளை பேசிட்டு தான் போவார். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விவாதத்துக்குள்ளார போனாலும் திருக்குறள் கண்டிப்பாக அது வந்து போயிடும். நல்லா தமிழ் தெரிஞ்சவனும் இங்கிலீஷ் தெரிஞ்சவனும் அவன் வாழ்க்கையில் அவன் எதனா ஒன்றத்தை எடுத்துக்காட்டணுன்னா திருக்குறளில் தான் இருக்குமே. அவ்வளோ பழமையான நிறையா சொற்கள் அதில் இருக்குது. அதில் தெய்வீகமும் இருக்குது, நாத்திகமும் இருக்குது, பொய்யும் இருக்குது, நன்மை இருக்குது, எல்லாத்தையும் அவன் படைச்சிட்டான். நான் என்னை மட்டுமே போட்டுறதுக்காக தமிழ் சொல்ல, தமிழ் அவ்வளோ அறிவார்ந்த சிந்தனையை நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கிடக்குது. ஒருத்தர் குளிக்க போயிருக்கிறாரு, என் ரூம்மேட்டு, அவர் வந்துடுவாரா இல்லையான்னு தெரில. அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். இல்லைன்னா இன்னும் பேலன்ஸ் 7 நிமிஷம் இருக்குது. அவர் உள்ளார வந்துட்டார்னா என் வார்த்தை அடங்கிடும். இதுவே 2 நாளாக ரெக்கார்டு பண்ணுறேன். இதான் அந்த பாம்பு இடம் நான் சொன்னேன்ல, அந்த பாம்பு இடம் இதான். உள்ளுக்குள்ளே நிறையா பாம்புங்க. சைடில் பாம்புகள் சரணாலயம். இதில் வந்து காசு கொடுத்து தான் வீடியோ எடுக்க முடியும், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ தோல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, அதுதான். ஆனால் நான் அவங்களுக்கு தெரியாத எடுத்தேன். எந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன்றது எனக்கே தெரில. எனக்கே கம்ப்யூட்டரில் போட்டால் தான் தெரியும். ஏன்னா நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி சொல்கிறேன்னு. பிரமிச்சிட்டேங்க. ஏதோ கடவுள் கொடுத்த பெரிய வாய்ப்பு எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன்னு. ஏன்னா யாருக்குமே கிடைக்காது இல்லையாங்க. அதாவது கடவுளுக்கு நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா பிரச்சனையும் நிறையா கொடுக்குறாரு. பிரச்சனை ஏன் கொடுக்குறாருன்னா அதை சரி பண்ணுறதுக்காக தான். நாணத்தை ஏன் கொடுக்குறாருன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தான். இதுலேருந்து நிறையா கற்றுக்கிறேன், நிறையா சரி பண்ணிக்கிறேன், நிறையா மாற்றிக்கிறேன். பார்க்க எனக்கே பயந்துட்டேன்.
எனக்கு இருந்தாலும் அடுத்த வர வீடியோ அதை நான் எப்படி சொல்ல போகிறேன்ற ஆச்சரியம் மட்டும்தான் எனக்குள்ளார இருக்குது. ஏன்னா என் முருகனை நான் கிட்டேருந்து அவ்வளோ தூரம் பயணித்து இதை பார்த்துட முடியுமான்னு நினச்ச எனக்கு பார்க்க போகிறேன்றத இதில் தான் நான் இதுக்குள்ளார டக்குன்னு வந்துட்டு வேகமாக போயிட்டேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க பர்மிஷனும் கொடுக்கல, அதை நானே எடுத்துக்கிட்டேன் திருட்டுத்தனமாக. ஏன்னா என்கிட்ட கிளிம்பிள் இருந்துச்சு இல்லையா, சின்ன கிளிம்பிள். ஏன் வந்து உண்மையை சொல்கிறேன்னா, நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் அந்த ஆமை இருந்துச்சு, பெரிய ஆமை. அதை எடுத்துருக்கேன்னான்னு தெரில. அதில் நிறையா பேர் காசு போட்டிருந்தாங்க, அங்கே ஆள் இருந்தாங்க, எடுக்கலை பழக்குது. நான் இங்கேயும் ஆமை தான் இருந்துச்சு. பெரிய பெரிய பாம்புங்க, நிறைய பாம்பு. வெள்ளை நாகத்தை பார்த்தேன், பியூட்டிஃபுல். அது ஆமையை எடுத்துருக்கறனான்னு தெரில, காட்ட முடியல என்னால். அதனால தான் மன்னிச்சிக்குங்க. ஆனால் நீங்களாம் போகக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பார்த்துருந்தா கூட, ஆனால் இந்த வீடியோ யாரோ ஒருத்தவங்க பார்த்தா கூட அதை பார்க்கக்குள்ளே இதை தான் அவன் சொன்னான்றது உங்களுக்கு தெரியும். மெயின், எனக்கு கடவுள் கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு நேசிக்கிறாங்க. கடவுள் என்னை நேசிக்கிறாரு, எனக்கு ஹெல்ப்பு பண்ணுறாருன்னா சொல்ல முடியாது. என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, என்னை கொண்டாடுறாரு, நிறையா விஷயத்துலேருந்து காப்பாற்றுறாருங்க. அப்பா, எவ்வளோ விஷயம். அதனால் வந்து மறக்கவே முடியாது அதெல்லாம். டக்குன்னு வந்துட்டார். இன்னும் 4 நிமிஷம்தான், என்ன பேச போகிறேன்னு தெரில. ஆனால் இந்த பாம்பு எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஆமை பாருங்கள், எல்லாமே மிராக்கலாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்போனா வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதெல்லாம் போய் பாருங்கள். செம அழகுங்க. அழகை வந்து நம்மளுக்கு கடவுள் ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா அது இன்னும் அழகு தானே. நம்மளுக்கு வாங்கவே முடியாத ஒரு பொருள், அது பெரிய பொருள். இந்த ஆப்பிள் ஃபோனை கொடுங்க, என்னால் வாங்கவே முடியாது, அது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாரு. லைஃப்பில் எல்லாமே நம்ம வாங்க முடியாது, நம்ம அனுபவிக்க முடியாது, நம்மளால் ரசிக்க முடியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு ப்ரெடிக்டபுளாக நம்ம இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருது. அதை நான் அனுபவிச்சிட்டேன், நீங்களும் அனுபவிப்பீங்க. இங்கேருந்து வெளியே வரக்குள்ளே எனக்கு மயிலாக வந்து முருகன் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இது எல்லாமே ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவீங்க. இது எதுவுமே ஆக்சிடென்ட் இல்லை, இது எல்லாமே உண்மை. நான் பாதி வெளியே போகக்குள்ளே இந்த மயிலை பார்த்துட்டு போகிறேன். வள்ளலாறு எல்லோரும் இருக்காங்களா, நான் யதார்த்தமாக கற்பனையாக நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மயில் வந்துச்சு. நான் நினச்சிக்கிட்டே க்ராஸ் பண்ணுறேன், மயில் அங்கே நின்றுச்சு. அடுத்து என்ன வா, நான் கூப்பிட்டு போகிறேன், நீ இதுக்கு தானடா ஆசைப்பட்ட பாலகுமாரான்ற மாதிரி மயிலை பார்த்தேன். மயிலும் என்னை பார்த்துடுச்சு. நான் மயில்கிட்ட போகிறேன். நான் வரக்குள்ளே அந்த மயிலெல்லாம் பார்க்கல, மயிலும் என்னை பார்த்துடுச்சு. நானும் கிட்ட போயிட்டேன். சரி வா போகலாமான்னு கேட்குறேன். நாங்கள் 2 பேருமே பயணிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் ஒரு சுவாரஸ்யமே. சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன். வா, என்ன தானே கூப்பிட வந்த, வா போகலான்னு கூப்பிட்றேன். சரி வா, இதுக்கு தானே ஆசைப்பட்டேன்னு சொல்லிவிட்டு, சரி வா கிளம்பலாமா, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதுண்டா, வாடா போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறோம். அது செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அழகாக இருந்துச்சு. அந்த மயில் கூடவே வந்துச்சு. ஆனால் கூட வந்து அந்த வெளியே போகிற வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் டாட்டா சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு ஓடோடி வந்துட்டேன் நான். நீங்கள் அதை பாருங்களேன், அது நிஜமாலுமே ரொம்ப அழகாக இருந்தீங்க, நம்பவே முடியாது. அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, மீண்டும் வருகின்ற மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை. அந்த வார்த்தையும் அந்த செயலும் வெளியே வந்து விட்டு, சரி போயிட்டு வா, பார்த்து பத்திரமா இரு, கவனமாக இரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக திருப்தியாக அடுத்த நிகழ்வுக்கு வந்துட்டேன். அது அழகாக தான் வீடியோ எடுத்துருக்குறேன், ஆனால் அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் தெரில. நான் சூப்பராக வீடியோ எடுத்திருக்கேன், உனக்கு தெரியும். அது நான் போடக்குள்ளே தெரியும். கிளிம்பலில் தான் எடுத்தேன், கிளிம்பலில். செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பாசிட்டிவ் வைப்பு, சொல்லவே முடியாது. ஆனால்
கிட்டேருந்து பார்த்தா தான் அதோட இது என்னான்னு தெரியும். நான் எவ்வளோ சொன்னாலும் அது வந்து நான் கிராஃபிக்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். கிட்டேருந்து சொல்லக்குள்ள அது அப்போனா தான் புரியுமே. அந்த கிணத்து இருந்துச்சுல்ல, இந்த கிணறு, இது கிணறுல குட்டை மாதிரி, இதில் செம்ம மீன், நிறைய மீன், ஆமை, முதலெல்லாம் இல்லை. அங்கே வந்து நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணேன்.